கலையை நேசிக்கும் நண்பர்களுக்கு என் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சார்கோல் பென்சில் வாங்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிள் ட்ராயிங்கும் அதுக்கப்புறம் இதோட ரிவ்யூலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க, நான் கேம்லினோடைய சார்கோல் பென்சிலில் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கிறேன். இது ஜஸ்ட் 55 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்துக்கோங்க, 55 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனரி ஷாப் வாங்கலாம். ஆன்லைனில் வாங்கினா அது இதோட பழைய மாடல் தான் இருக்குது, ஆனால் அது வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தி இருக்கும், 80 rupees அந்த மாதிரி வருது. ஆனால் நீங்கள் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து மொத்தம் 3 பென்சில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், 55 rupeesக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு, மீடியம், ஹார்டு 3 பென்சில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம முதல்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிம்பிள் ட்ராயிங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த 3 பென்சிலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம். ப்ளூ கலர் வந்து சாஃப்ட், ரெட் கலர் வந்து ஹார்ட், அதுக்கப்புறம் இதில் வந்து நியூட்ரல்னு எழுதிக்குது, ஆனால் பாக்ஸில் வந்து மீடியம்னு எழுதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதோட ஷேட்ஸாக இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 3 பென்சிலும் ஷார்ப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் நீங்கள் ஷார்ப்னர் பண்ணுற அவாய்ட் பண்ணிட்டு கட்டர் வச்சு கட் பண்ணிடுங்க. என்கிட்ட கட்டர் இல்லைனா நான் ஷார்ப்னர்லேயே முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சாஃப்ட் பென்சில் ப்ளூ கலரில் இருக்கும். இது வந்து நியூட்ரல் பென்சில் அதாவது மீடியம், இது வந்து எல்லோ கலர் இருக்கும். ஹார்ட் பென்சில் ரெட் கலர் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். நல்லா எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹார்ட் பென்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் கிராஃபைட் பென்சில் மாதிரி இருக்குது. இது நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுத்தா பென்சில் உங்களுக்கு நல்லா டார்க் ஆகும், ஓரளவுக்கு டார்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க அப்போதான் பென்சில் நல்லா இருக்கும். ஏன்னா இது சார்கோல்லே இருக்கலே ஹார்டுனா இருக்கலே லைட்டான கலரு. இப்போ நியூட்ரல் மீடியம்னா ஓரளவுக்கு டார்க்காக இருக்கும், சாஃப்ட்னா இருக்கலே டார்க்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு டார்க் ஆகிடுச்சு. இது ஹார்ட் பென்சில், இந்த ஹார்ட் பென்சில் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மீடியம் பென்சில் அதாவது நியூட்ரல் பென்சில் எடுத்து பண்ணலாம். லைட்டாக ப்ரெஷர் லைட்டாக கொடுத்தாலும் நல்லா கலராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் கலர் இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் இதில் ஒரே ஒரு ஷேட் தான் கொடுத்தேன், இதுதான் இருக்கா இதுதான் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாஃப்ட், இது வந்து நியூட்ரல் பென்சில் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாஃப்ட் பென்சிலை பார்த்துக்கலாம். சாஃப்ட் பென்சில் இதை பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் வந்து ரொம்ப லைட்டஸ்டான ஷேட் கொடுத்தேன். இல்லை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா டார்க்காக இருக்குங்க. இப்போது உங்களுக்கு அடுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். கிட்ட பிளெண்டிங் ஸ்டம்ஸ் இல்லைனால நான் ஒரு பட்ஸ் எடுத்துக்கிறேன். முதல்ல நான் ஹேரை பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கிராஃபைட் பென்சில் மாதிரி பிளெண்ட் ஆகுது. நான் மீடியம் நியூட்ரல் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது இதில் சாஃப்ட்டு பிளெண்ட் பண்ணுறேன். இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து டார்க்காக நல்லா பிளெண்ட் ஆகும். இது பிளெண்ட் ஆகும், ஆனால் இது கிராஃபைட் பென்சில் நல்லா பிளெண்ட் ஆகும், கலரும் பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாமே சார்கோல் பென்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை நான் கொஞ்சம் தான் பண்ணிப்பேன், அதனால இது குட்டியாக தெரியும், இது பெருசாக தெரியும், இது கொஞ்சம் சைஸ் சின்ன தெரியும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்றும் இல்லை, இதனால் பிளெண்டு நல்லா ஆகுது. இந்த மாதிரி பட்ஸில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஷேட் பண்ணும்போது இப்படிலாம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யூஸ் ஆகும். இது பண்ணால் வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு சின்ன ட்ராயிங்கை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வரைஞ்ச அவுட்லைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இல்லை சார்கோல் பென்சில் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்லிடுறேன் எந்தெந்த இதுக்கு நான் என்னென்ன பென்சில் யூஸ் பண்ண போகிறேன்னு. உங்களுக்கு இமேஜ் கீழே காமிக்கிறேன், உங்களுக்கு அப்பவே புரியும் எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி கலர் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த இடத்துல வந்து ஹார்ட் பென்சில் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா அது லைட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஹார்டும் சாஃப்ட்டும் லைட்டாக பண்ண போகிறேன். இந்த இடத்துலையும் சாஃப்ட்டு இந்த இடம் தான் சாஃப்ட்டு. அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ஷேடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்ட் மாதிரி. அங்கே தான் நான் வந்து நியூட்ரலாக ஹார்டும் மட்டும் யூஸ் பண்ணுவேன். இந்த இடம் வேணால் சாஃப்ட்டாக லைட்டாக ஹார்டும் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொஞ்சம் பண்ணிட்டு காமிக்கிறேன், ஏன்னா என்கிட்ட ஒரே ஃபோன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நான் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணோம், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் கொஞ்சம் முடித்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் சொல்கிறேன் எந்த இடத்துல என்ன இது கொஞ்சம் நல்லா இது பார்க்க, ஆனால் ஷேட் பண்ணவே நல்லா இருக்கும், அதாவது பிளெண்ட் பண்ணுறது. இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து சாஃப்ட் நியூட்ரலும் ஹார்டும் போட்டேன். இந்த எல்லா இடத்துலையும் இந்த இடத்துலலாம் சாஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல லைட்டாக சாஃப்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சாஃப்ட் நியூட்ரல் ஹார்டு அந்த மாதிரி போட்டு இந்த இடத்துலலாம் சாஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல மட்டும் வெறும் ஹார்டு போட்டேன். இப்போ நான் பிளெண்ட் பண்ணிடுறேன்.
முடிஞ்சளவு நல்லா பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன். நல்லா பிளெண்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு. இப்போ ஃபுல்லாக போயிடுச்சு நிறைய இருந்தாலும் வந்து நல்லா தேய்ச்சிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சிட்டேன். இப்போ ஓரளவுக்கு எனக்கு பிச்சை மாடிக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஷேக் பண்ணல இந்த இடம்னா கூட அப்படியே ஷேக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான ட்ராயிங் ஃப்ரெண்ட்ஸ். வந்து கொஞ்சம் இது கேப் விட்டேன். எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் இந்த இடத்துல அதனால கேப் மாதிரி இருக்குது. அதனால நான் ஒரு லைன் இது போட்டு சாஃப்ட் ஆக்கில் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டைம் இல்லை சீக்கிரமாக முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சாஃப்ட் ஆக்கில் ஆட்டு பண்ணி போட்டு பண்ணிங்கன்னா அப்புறம் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே ஷேக் பண்ணிக்கலாம். சைடாகவும் ஷேக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஷேட் பண்ண பிறகு இந்த இடத்துல நீங்கள் சும்மா பண்ணலாம் சரி. இந்த இடத்துல சீட்ஸ் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அப்படியே கர்வ் போடுற மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் கூட நல்லா இருக்கலாம். சர்க்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்ஸ் வச்சு பெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகவே சீட்ஸ்லாம் வந்துடும். நம்ம பார்க்க கம்ஃபர்டாக இந்த இடத்துல எங்கள் பக்கத்தில் அதனால நம்ம கொஞ்சம் இது பண்ணுறோம். அது கொஞ்சம் போதும். அதனால் இதை வச்சுட்டு நல்லா பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு நல்லா எனக்கு கேமராவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். என்ன பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு வேறு மாதிரி தெரியும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே பிளெண்ட் பண்ணிட்டேன். நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இது கரெக்டாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஸ்ப்ரே மாதிரி போடாமல் ஃப்ரெண்ட்ஸ் அது பேர் மறந்துச்சு. அதோட பைண்டிங் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா அது போட்டு இல்லை உங்களுக்கு சொல்லியே ஆகும். இப்போ நான் உங்களுக்கு நம்ம பேப்பர் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ உங்கள் கை எடுத்து நல்லா இப்போ தேய்ச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல போய் பிளாக் கலர் இருக்கும். இப்போ உங்களுக்கு கிராஃபைட் பென்சிலும் நான் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் டோம்ஸோட கிராஃபைட் பென்சில் இது வந்து HB2 ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது அட்வான்டேஜ் இல்லை அப்படியே சில்வரிஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் வந்து நல்லா கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துலலாம் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்ட் மாதிரி. ஏன்னா அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. இது ஒரு பூ மாதிரி. இப்போ இந்த பூ பிடிச்சிச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். கமெண்ட் இல்லைன்னா லைக் பண்ணிடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ரிவ்யூ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம்லின் உடைய சார்கோல் பென்சில் ஒர்க்கான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரீசனபிளான ரேட்டும் கூட. இதில் 3 செட்டாக 3 கொடுக்குறாங்க. நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ட்ராயிங் சீரீஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சுனால நான் வந்து ஒழுங்காக வீடியோஸ் போடல. ரொம்ப நாளாகவே வீடியோஸ் போடல. மாதக்கணக்கில் இருக்குது. இனிமேல் இந்த வீடியோஸ்லாம் வந்துடும். இந்த கேம்லின் பென்சில் ஒர்த்துரா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்குங்க. நல்லா ட்ராயிங் பண்ணுங்கள். உங்களோடைய க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்மளுக்கு அப்படியே லைக்கும் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கிறோம் இப்போது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறேன். இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ். Bye bye, Tata, see you.